வந்துட்டு அவங்க உறுதிமொழி கொடுக்காம கண்ட்ரோலில் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் ஆக்ட் படி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கு அது உங்களுக்கு எகென்ஸ்டாக போயிடக்கூடாது. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்துட்டு இந்த இதை வந்துட்டு எங்களுக்கு தகவல் கொடுத்ததாக ரிப்போர்ட்டிங் அச்சது உரிமையாளருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ECI இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எலெக்ஷன் கமிஷனில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ப்ரிவிஷன் இப்படிலாம் இருக்கின்றது உங்களுக்கு தகவலுக்காக கொடுக்கறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடர்பாக பெற வேண்டும். மேற்படி உறுதிமொழிகள் வெளியிடுபவர் மற்றும் 2 சாட்சிகள், அது ஒரு முக்கியம். அந்த அவர் உறுதிமொழியில் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அச்சடிக்கப்பட்ட 3 நாட்களுக்குள் அச்சடிக்கப்பட்ட 4 பதிலோடு அவங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் கொடுத்துடணும்னு. அப்படியே நீங்கள் அச்சடிச்சிங்க, இவங்க ஒரு பர்டிகுலர் ஆளுன்னா அவருக்கு வந்துட்டு நாங்கள் 1000 பிரதிகள் அடித்தோம், அதுக்கு கூலி வந்துட்டு இவ்வளோ வாங்கணுங்கிறது வந்து அந்த ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி இவ்வாறான தகவல் ஒட்டுமொத்த நடவடிக்கை ஏற்படவும் வழிவகை செய்யப்படுறது. இப்பொருள் தொடர்பாக சட்ட விதிமுறைகளுக்கும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கும் முரண்பாடாக செயல்படும் அரசியல்வாதிகள், வேட்பாளர்கள் மற்றும் இதர மீது கடுமையான நடவடிக்கைகள் ஆதரவாக செயல்படுவதை கண்காணிக்கவும் ஏதுவாக அமைகிறது. அதாவது யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாத அளவுக்கு வந்துட்டு நோட்டீஸ் அடிக்கிறது வைக்கிறதுங்கிறத சொல்கிறாங்க. அது மாதிரி வரும்போது நீங்கள் எங்கள் நாளைக்கு கொண்டு வரணும், அது முக்கியம். சும்மா ஒரு புண்படுத்துறது மாதிரியோ, ஒரு தனிப்பட்ட நபரை புண்படுத்துறது மாதிரியோ, இல்லாட்டா ஒரு கேஸ்ட்டை வந்துட்டு ஒரு ஜாதியை பற்றி இது பண்ணுறது மாதிரியோ, அது மாதிரிலாம் எதுவுமே பிரிண்டிங்கில் வந்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இவ்வளவு அவங்க போடுறாங்க, இவ்வளவு கண்டிஷன் போடுறது அதுதான்.